அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து ஈவன் தோ அவங்க பயங்கரமான பெர்ஃபார்மரா இருந்தா கூட அந்த மறுபடியும் காக்கி சட்டை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிப்பீட் ஆகும் அப்படின்றது சரி வேற ஆப்ஷன் அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்கல்ல. ஸோ நீங்க மறுபடியும் அவரை நீங்க காசு பண்ணி நானும் அப்படி யோசிக்கிற ஆள் தான். ஓகே, நான் வந்து பொதுவா இந்த மாதிரி ஒரு படத்துல பண்ணாலே அவங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவேன். ஓகே, நான் அவரை மீட் பண்ணி அந்த கதை சொல்லும் போது அவர்கிட்ட இருந்து ஒரு வைப் வந்தது இல்லை, அது பயங்கரமா இருந்தது. அவரோட வயசுல அவரு வந்து இஸ் எ டைரக்டர், ஆக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், இப்படி ஏகப்பட்ட பரிமாணங்கள்ல இருக்காரு. ஆனா எப்படின்னா ஒரு ஆக்டரா அவர் இன்னும் எவ்வளவு தேடுறாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு இன்னும் பத்தல, எனக்கு இன்னும் தீனி கொடுங்க, எனக்கு இன்னும் நிறைய பண்ணணும். நம்ப மாட்டீங்க, நீங்க யூஸ்வலா பாக்குற எஸ் ஜே சூர்யா சார் அந்த படத்துல பார்க்க முடியாது. அவர் கொஞ்சம் வேற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஆனா நான் தான் சொல்றேன்னா அது அந்த கிரெடிட் நான் எடுத்துக்க முடியாது, அவரோடது. டேரக்டர் சார் நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு. இப்படி வேணாமா, அப்படி நடக்க வேணாமா, அந்த ஸ்வாக் வேணாமா, அது வேணாமா, ஓகே கீழே வச்சுக்கலாம், ஓகே டவுன் வச்சுக்கலாம். இந்த ஸ்பேஸுக்கு அவரை ஒரு ஆக்டரா அவரை மாத்திக்கிட்டு கொண்டு வர்றது இருக்குல்ல, அது அது பெரிய பிளஸ். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் மீட்லயே அது பயங்கரமா அடிச்சிருச்சு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆனஸ்டான ஒரு மனுஷன். ஸ்பாட்டுக்கு வந்தாலே ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு பயங்கர வைப் இருக்கும். அவரை இப்படி மாத்தி பண்றதுக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு.